பீகார் தேர்தல் வெறும் அரசியல் யுத்தம் அல்ல என்றும் மக்களின் அடிப்படை உரிமைகளை மீட்பதற்கான போராட்டம் என்றும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி கூறியுள்ளார். 243 தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கு 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. 121 தொகுதிகளுக்கு நடைபெற்ற முதல்கட்ட தேர்தலில் 64.6% வாக்குகள் பதிவாகின. வரும் 11ஆம் தேதி 2ஆம் கட்ட தேர்தல் நடைபெறும் நிலையில் 122 தொகுதிகளில் ஞாயிறு மாலையுடன் பிரச்சாரம் ஓய்வதால் தலைவர்கள் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். சீதாமரி என்னும் இடத்தில் பிரச்சாரம் செய்த பிரதமர் மோடி மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான் அமைய வேண்டும் என்றும் துப்பாக்கி கலாச்சார ஆட்சி வரக்கூடாது என்றும் கூறினார். மாணவர்களுக்கு புத்தகங்களையும் லேப்டாப்களையும் ஹாக்கி மட்டைகளையும் தர தேசிய ஜனநாயக கூட்டணி நினைப்பதாகவும், ஆனால் துப்பாக்கியை அவர்கள் கையில் திணிக்க ராஷ்டிரிய ஜனதா தளம் கூட்டணி முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பன்மான்கி பகுதியில் பிரச்சாரம் செய்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா டெல்லியில் பிரதமர் பதவியும் பீகாரில் முதலமைச்சர் பதவியும் காலியாக இல்லை என்றும் அவற்றை மகா கூட்டணியால் பிடிக்க முடியாது என்றும் கூறினார். கத்வா பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா வதேரா மகா கூட்டணியின் அரசியல் போர் மக்களின் அடிப்படை உரிமைகளுக்காக மகாத்மா காந்தி போராடியதை பிரதிபலிப்பதாக கூறினார். और मोदी जी समझते हैं कि आपको झूठे वादे देकर आपको 10,000 रुपए पकड़ाकर वोट ले लेंगे आपका। मोदी जी सोचते हैं कि 20 सालों से इनकी सरकार चली है, बिहार में महिलाओं के लिए कुछ नहीं किया, अरे सुरक्षा भी नहीं दे पाए, महिलाओं पे अपराध 3 गुना बढ़ गया है. மத்தியில் ஆளும் பாஜக மக்களை அடக்கி ஆள்வதாகவும் வதந்திகளை பரப்புவதாகவும் குற்றம் சாட்டிய அவர் மக்களின் அடிப்படை உரிமையான வாக்குரிமையை அக்கட்சி திருடுவதாகவும் விமர்சித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.